தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரேமலதா அனாதையானார். பிரேமலதா அனாதையானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பிரேமலதா தேர்தலுக்கு முன்பாக இவருக்கு மிகவும் டிமாண்ட் இருந்தது. திமுக அதிமுக இரண்டும் தங்கள் பக்கம் இழுக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டது. இதை பயன்படுத்தி கொண்டார் பிரேமலதா. காலையில் அதிமுகவுடனும் மாலையில் திமுகவுடனும் இரவில் பாஜகவுடனும் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தினார், பேரம் பேசினார். திமுகவிடம் பேரம் பேசி பேரம் படிந்தது. 10 தொகுதிகள் மற்றும் 1000 கோடி ரூபாய் வாங்கி கொண்டு திமுகவிடம் கூட்டணி அமைத்தார். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் மு.க. ஸ்டாலினையே தாக்கி பேசினார். இது திமுகவுக்கு நெருடலை ஏற்படுத்தியது. இறுதியில் தேமுதிக 9 இடங்களில் தோல்வியடைந்தது. பிரேமலதா மட்டும் வெற்றி பெற்றார். தற்பொழுது திமுக தோல்வியடைந்து விட்டது. தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மை இடங்களை பெறவில்லை. ஆட்சி அமைக்க உதிரி கட்சிகளிடம் குதிரை பேரம் நடத்தியது. தன்னுடைய ஆதரவை விஜய் கேட்பார் என எதிர்பார்த்தார். ஆனால் விஜய் பிரேமலதாவை யாரும் அணுக வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். திமுக கூட்டணி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகியவற்றின் ஆதரவுடன் நடிகர் விஜய் முதலமைச்சராகின்றார். ஆனால் திமுகவின் மற்றொரு கூட்டணி கட்சியான தேமுதிகவை விஜய் கண்டுகொள்ளவில்லை. திமுகவும் கண்டுகொள்ளவில்லை. திமுக கூட்டணி கட்சிகளும் கண்டுகொள்ளவில்லை. இதனால் பிரேமலதா விரக்தியில் உள்ளார். தனித்து விடப்பட்டுள்ளார். அனாதையாக்கப்பட்டுள்ளார். தன்னை கூட்டணி கட்சிகளும் கண்டுகொள்ளவில்லை, திமுகவும் கண்டுகொள்ளவில்லை, விஜயும் கண்டுகொள்ளவில்லை என்ற மனநிலையில் உள்ளார். எப்படியாவது விஜய் அமைச்சரவையில் அமைச்சராகலாம், சபாநாயகராகலாம் என கனவு கண்டார். அவரது கனவு பலிக்கவில்லை. தற்பொழுது தனித்து விடப்பட்டுள்ளார். பிரேமலதா மட்டும் தனித்து சட்டசபைக்கு செல்கிறார். அவர் என்ன சாதிக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. கொள்கையோ கோட்பாடோ தேமுதிகவுக்கு கிடையாது. பெட்டி வாங்குவதுதான் பிரேமலதாவுக்கு கொள்கை.